இந்திய மருத்துவ தோல் சங்கத்தின் சார்பாக எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் மீடியா பர்சன்ஸ் அனைவருக்கும் எனது முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது அசோசியேஷனானது இந்தியா முழுவதுமாக 50,000 உறுப்பினர்கள் வரும்போது அப்போதுதான் நாங்கள் உணர்கிறோம், இதற்கு ஏன் நாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடாது. சமீபமாக இந்த பிரஸ் மீட் எதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்தோம் என்றால், மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அரசாணையை, அதாவது ஜிஓ 41 சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் மூலமாக தமிழக அரசு ஒரு முன்னுதாரணமாக இந்த ஒரு கிளினிக்கல் எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஆக்ட் என்ற ஜிஓவை கடந்த 13/2/2026 அன்று வழங்கியது. அப்போது அதில் யார் காஸ்மெட்டாலஜிஸ்ட், யார் ஈஸ்தெட்டிக் சர்ஜன்ஸ், யார் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரொசீஜர்ஸை பண்ணுவது என்பதை குறித்த தெளிவான ஒரு வரைமுறையை இந்த ஒழுங்குபடுத்துதலை அது கொண்டு வந்திருக்கிறது. அதற்காக எங்கள் அனைத்து இந்திய தோல் மருத்துவர்கள் சங்கம் சார்பாகவும் தமிழ்நாடு கிளையின் சார்பாகவும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் மற்றும் Honorable Minister Thiru Ma Subramaniam and Dr. P. Sindil Kumar, Dr. DMS, Dr. D.K. Chitra and Dr. R.M. Meenakshundari for JD Act. இவர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி பெற்றுள்ளோம். ஏனால் இந்த சிஏ வந்ததற்கு பிறகாக சமீபத்தில் மும்பையில் இருந்து சென்னைக்கு வந்து ஒரு தனியார் விடுதியிலே ஒரு ஆரோபிளாஸ்டி என்ற ஒரு சிகிச்சை செய்யும் ஒரு நான் மெடிக்கல், அதாவது ஹோமியோபதி மருத்துவரை கைது செய்திருக்கிறார்கள். இது எதற்காகனா, இந்த மாதிரி வந்ததுனால புற்றீசல் போல தொடங்கும் இந்த மாதிரி அழகியல் குறித்த விழிப்பு ஏற்படுத்துகிற என்ற அன்குவாலிஃபைடு அன்எத்திக்கல் பிராக்டிஸை செய்யும் அந்த மெயினா வந்து பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லர்ஸ்ல மெடிக்கல் சலூன்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க, இல்லைன்னா கிளினிக்கல் பியூட்டிஷியன்ஸ் இல்ல கிளினிக்கல் சலூன்ஸ், அவங்க வித்தியாசமா பெயர் வந்து ஒன்றும் பயன்படுத்தி புற்றீசல் போல இதை வந்து இந்தியா முழுக்க வந்து அதை செய்கிறார்கள். அதனால் ஏற்படும் பின்விளைவுகள் அதை தடுப்பதற்காகவும் அதை அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த கிளினிக்கல் எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஆக்ட் என்பது வரையறுக்கப்பட்டுள்ளது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு அலர்ஜி வருது, ஏன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்றது முடிமாற்று அறுவை சிகிச்சை, ஹேர் ரெஸ்டோரேஷன் சர்ஜரிஸ் அப்படிம்பாங்க. அதுல வந்து ரத்த போக்கு நிறைய இருக்கும். அந்த பேஷண்ட்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு 5-6 மணி நேரமாவது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அதற்கு அந்த மயக்க மருந்து கொடுக்கணும். அது வந்து கூட எமர்ஜென்சிக்கு ஒவ்வாமை எதாவது ஏற்பட்டுச்சுன்னா ஒரு அனஸ்தெட்டிஸ்ட் வந்து பேக்கப் இருக்கணும், அந்த ட்ரெயின்டு ஸ்டாஃப் இருக்கணும். குறைந்தது ஒரு 5-6 அதாவது ரெஜிஸ்டர்ட் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் என்எம்சி ஆக்ட் படி அந்த பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்களால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். எந்தெந்த மருத்துவர்கள்? எம்டி டெர்மட்டாலஜி, டிஎன்பி டெர்மட்டாலஜி, டிப்ளமோ இன் டெர்மட்டாலஜி, எம்சிஹெச் பிளாஸ்டிக் சர்ஜரி. இவர்கள் தான் அந்த அறுவை சிகிச்சை அவங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆணையை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதற்காக தமிழக அரசுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட அரசு மாடல், முன்மாதிரி மாடல் என்று இந்தியாவுடைய முதல் மாநிலமாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது முதன்முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்லாமல் இதுல பொதுமக்களுக்கு ஒரு சில வேண்டுகோள்களை விடுக்கிறோம்.
தோல் சம்பந்தமா, முடி சம்பந்தமா, நகை சம்பந்தமா, இல்ல பால்வினை நோய் சம்பந்தமா, தோல் நோய் அது மாதிரி சந்தேகம் ஏதாவது இருக்கா, இது மாதிரி எந்த விதமான சந்தேகங்களுக்கும் சரி யூடியூப்ல போய் பார்க்காதீங்க, இன்ஸ்டாகிராம்ல போய் பார்க்காதீங்க. ஒரு தகுதியுள்ள ஒரு ஐஏடிவில் சர்டிஃபைடு டெர்மட்டாலஜிஸ்ட், ஒரு குவாலிஃபைடு டெர்மட்டாலஜிஸ்ட போய் கன்சல்ட் பண்ணுங்க. இல்ல ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு நினைக்கிறீங்களா, இலவசமா கொடுக்கறதுக்கு அரசு மருத்துவமனைகள் இப்போ பாத்தீங்கன்னா எங்க எம்டி டெர்மட்டாலஜி முடிச்சிட்டு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல கூட அந்த மாணவர்கள் வந்து போய் பணிபுரிகிறார்கள். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சிட்டியில இருந்து கிராமம் வரைக்கும் உள்ள அனைத்து ஏரியாலையும் அந்த தோல் மருத்துவ சிகிச்சைக்கான உங்களுக்கு வழிகாட்டுதல் நன்றாக கிடைக்கும். ஒரு ஆலோசனையா போய் அணுகுங்க, ஒரு அறுவை சிகிச்சையா போய் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் கேளுங்க, பின்விளைகள் வருமானு கேளுங்க, கன்சென்ட் வாங்கணும். எல்லா ஆபரேஷனுக்கும் முன்னால என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கன்சென்ட் வாங்கணும். இந்த அழகியல் அந்த பியூட்டிஷியன்ஸ், பியூட்டி சலூன்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்சென்ட் வாங்குற ஃபார்முலாவே கிடையாது. ப்ரீ அண்ட் போஸ்ட் ஒரு சோசியல் மீடியால ஒரு பேஷண்டோட முகத்தையோ உருவத்தையோ அடையாளத்தையோ வெளிப்படுத்தக்கூடாது, தெரிவிக்க கூடாது அப்படின்னு மருத்துவ கவுன்சில் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. ஆனா நீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா முன் சிகிச்சைக்கு பின் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன வேண்டுதல்னா அவங்களுக்கு என்ன காஸ்மெட்டிக் அந்த பியூட்டிஷியன்ஸ்க்கு என்ன வழிகாட்டுதல் இருக்கோ அதை மட்டும் அவங்க பண்ணட்டும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஐவி குளூட்டோதைன் அப்படின்றது தோலை வந்து கருமையான தோலை வெளுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணிருக்காங்க. நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், உயிரை கொள்ளும் காம்ப்ளிகேஷன்ஸ், சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய உள்ள உள்ளது. அதை பியூட்டி சலூன்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபில்லர்ஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அதையும் வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அழகு சம்பந்தமான ஒரு இதை கொடுக்குறாங்க. அப்புறம் லேசர் ப்ரொசீஜர், முடி அகற்றுவதற்கு, கருமையை அகற்றுவதற்கு, அது மாதிரி வந்து லேசர் ரொம்ப ஆபத்தானது. எந்த ப்ரிகாஷனும் எடுக்காம, ஏன்னா அந்த லேசர் கண்ணில் படிச்சுன்னா கண்ணே போயிடும். பேஷண்ட்டுக்கும் சரி நம்மளுக்கும் சரி எங்களுக்கு நிறைய வரைமுறைகள் இருக்கு. ஏன்னா இதை வந்து நாங்க கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக எம்பிபிஎஸ், அதுக்கப்புறம் வந்து எம்டி டிவிஎல் அது மாதிரி இல்ல டிஎம்பி அது மாதிரி ஏதாவது படிச்சு மேற்படிப்பு படிச்சு அந்த அனுபவத்தினால நாங்க வந்து உணர்றோம். இதை வந்து வரைமுறைப்படுத்தணும். தமிழக அரசு இந்த மக்களுக்கு வந்து ஒரு பொதுமக்களுக்கு ஒரு இந்த செய்தி அரசாணையை வந்து ஒரு பிரிண்ட் மீடியா மூலமாகவோ இல்ல ஒரு வீடியோ சேனல் இல்ல ஒரு அது மூலமா அவங்க வந்து வழிகாட்டணும். அப்படி நாங்கள் பணிவன்புடன் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்த இன்ஸ்டாகிராம்ல வரும் அந்த விளம்பரங்கள், அந்த முடிக்கு வளர்றதுக்கு, உடனே கருமையாகிறதுக்கு, வெள்ள முடி நரைச்ச முடி கருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால சோசியல் மீடியால வர்ற விளம்பரங்களை தடை செய்வதற்கும் ஒரு அரசாணை பிறப்பித்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும். இந்த மக்களுக்கு ஏற்படும் இடையூறுகளை அந்த மக்களின் நலன் கருதி காக்க வேண்டும் என்று எங்கள் இந்திய தோல் மருத்துவ சங்கம் சார்பாக நாங்கள் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆபரேஷன்ல எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெர்மட்டாலஜி அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி சார் வந்து டாக்டர் ஜெயக்குமார் அவர்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி அவங்க ஸ்பெஷலிஸ்ட். சோ அவங்களே சிறு வார்த்தைகள் பேசுவதற்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தெரியும் பிளாஸ்டிக் சர்ஜரினா அழகுபடுத்துற சர்ஜரி. பட் இப்போ வந்து அந்த ஸ்டேஜ் போய் பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அழகுபடுத்தும் அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம், அது காஸ்மெட்டிக் சர்ஜரி. அதுக்குன்னு ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் சர்ஜன்னா நம்ம எம்பிபிஎஸ் 5 வருஷம் படிக்கிறோம், எம்எஸ் ஜெனரல் சர்ஜரி 3 வருஷம் முடிக்கிறோம், எம்சிஎஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி 3 வருஷம் முடிக்கிறோம். ஸோ டோட்டலா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு சர்ஜரியை பண்றோம். அப்படி இருக்கும்போது ப்ராப்பரா ட்ரைனிங் பண்ணும்போது நமக்கு அதோட சர்ஜரி என்ன, எப்படி பண்ணா என்ன ரிசல்ட் கிடைக்கும், அதனால வர காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, எல்லாமே படிச்சுட்டு நம்ம பண்றோம். ஸோ ஒரு காம்ப்ளிகேஷன் அரைஸ் ஆகும்போது அதை எப்படி டீல் பண்றோம்னு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். பட் சார் சொன்னது மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா போய் ஒரு 6 மாசம் இங்கே ஒரு இடத்துல ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து ஒரு அரைகுறை நாலேஜோட இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி எல்லாம் அங்கங்கே பண்றாங்க. சொன்ன புற்றி செல்கள் போல. ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லக்கூடாது அன்குவாலிஃபைட், அந்த வேலையை அவங்க பண்றதுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை, ஆனாலும் நம்ம மக்களோட அறியாமையை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க அந்த மாதிரி நிறைய பண்றாங்க. எங்களோட மெயின் எய்ம் வந்து மக்களுக்கு வந்து இந்த நாலேஜ் போய் சேரணும். அதாவது ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி, முடிமாற்று அறுவை சிகிச்சை யார் பண்ணணும், இப்போ கிளியர் கட்டா இப்போ கோர்ட் சார் சொன்ன மாதிரி ஜீவோ வந்திருக்கு, கோர்ட்லயே கிளியர் கட்டா ஹைகோர்ட் கொடுத்துட்டாங்க. ட்ரெயின்டு டெர்மட்டாலஜிஸ்ட்
அவங்க வந்து எம்டி ஆர் டிஎன்பி அது இருக்கு, இல்ல பிளாஸ்டிக் சர்ஜன், எம்சிஎஸ் பிளாஸ்டிக் சர்ஜன் முடிச்சவங்க 2 பேர் தான் they are eligible for doing hair transplant. அது முடி மாற்று அறுவை சிகிச்சை. அது தவிர மற்ற சூப்பர்ஃபிஷியல் சர்ஜரிஸ் நிறைய இருக்கு. பேச ஒரு மறு எடுக்கிறது இருக்கு, சின்ன சின்ன ஆப்ரேஷன்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோக்கல்னு சொல்லுவோம், மருத்துவ ஊசி போடுறோம். அந்த மருத்துவ ஊசி போடும்போது அதனால சில சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வரும். சில பேருக்கு மருத்துவ ஊசி போட்டு ஃபிட்ஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகும்போது ஒரு அன்குவாலிஃபைடு பர்சன் அதை எப்படி அவங்க மேனேஜ் பண்ண முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போட்டு இருக்காங்க, டக்குனு அந்த பேஷண்ட் ஃபிட்ஸ் அடிக்குது. அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி அதுக்கான இன்ஜெக்ஷன் போட்டு அதை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு தெரியாத ஒருத்தர் போய் நீங்க எப்படி உடம்பு கொடுக்குறீங்க? மக்களோட அறியாமையை அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த அறியாமையை போகணும், குவாலிஃபைட் மருத்துவர்கள் இந்த ஆபரேஷன் எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்ஸ் ஒரு நல்ல ட்ரெயின்டு 10 வருஷம் ட்ரைனிங் இருக்க ஒருத்தர் டாக்டர் போய் நீ அறுவை சிகிச்சை பண்ணுவீங்களா? 6 மாசம் அரைகுறை நாலேஜ் இருக்கவங்க போய் அறுவை சிகிச்சை பண்ணுவீங்களா? சார் சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோலே இல்லை. ஆளாளுக்கு அவங்க போட்டுக்கிறாங்க, இப்படி பண்ண அப்படி பண்ண, அது எவ்வளவு உண்மை இருக்குன்னு நம்மளால தெரிய மாட்டேன். ஸோ இந்த நாலேஜ் வந்து ஒவ்வொரு மக்களுக்கு போய் சேரணும். கவர்மெண்ட் அதுக்கான சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணா மக்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது. காஸ்மெட்டிக் சர்ஜரி, முடி டிரான்ஸ்பிளான்ட், ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் இல்ல, அது மாதிரி நிறைய சர்ஜரி. இப்போ சில பேர் ரைனோபிளாஸ்டி சர்ஜரி கூட இப்போ அன்குவாலிஃபைட் பண்றாங்க. அதாவது மூக்கு கொஞ்சம் விலகி இருந்தா சரி பண்ற மாதிரி இருக்கும். லைப்போசெக்ஷன் சொல்லி ஒரு சர்ஜரி இருக்கு, அதாவது கொழுப்பை அகற்ற சர்ஜரி இருக்கு. இந்த மாதிரி காஸ்மெட்டிக் சர்ஜரி எல்லாம் ப்ராப்பரா ட்ரெயின் பண்ண மக்கள்கிட்ட போய் நீ டாக்டர்ஸ்ட்ட போய் நீங்க பண்ணணும். சப்போஸ் எனி காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சுன்னா அந்த காம்ப்ளிகேஷன் அவங்க மேனேஜ் பண்றதுக்கு அவங்களால முடியும். அந்த மாதிரி ஒரு நாலேஜ் மக்கள்கிட்ட போய் சேரணுன்றதுக்காக இந்த பிரஸ் மீட். அனைவருக்கும் நன்றி. எது சந்தேகங்கள் இருந்தா கேட்டுக்கலாம். சார் 18,000 ரெஜிஸ்டர்ட் லைஃப் மெம்பர்ஸ். எல்லா மாவட்டத்திலும் சார் அது கியூஆர் கோடு நாங்க வந்து இப்போ ஐஏடிஎல் தமிழ்நாடு சார்பாக ஒரு கியூஆர் கோடு இருக்குது. நீங்க வெப்சைட்ல போயிட்டு அவங்க பேரை நீங்க அந்த பிளேஸ் ஊரை சர்ச் பண்ணாலே நீங்க அந்த யாருன்னு தெரியும். IEDVL.org. அது அவங்க வந்து பேமெண்டே முன்னாடியே வாங்கிடுறாங்க. இந்த பேமெண்ட் எடுக்கணும் இருக்காங்க. நீங்க சிசி போறியா ஒரு பேக்கேஜ் பேசுறாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் தான் போக முடியல, முன்தொகையை தரமாட்டிருக்காங்க. ஒண்ணு ரெண்டாவது, இது போல கார்பரேட் நிறுவனங்களை வந்து அனுபவமிக்க படித்த மருத்துவர் பயன்படுத்தப்படுறாங்களா? அது தொடர்பா சார் அது டிகிரியை பார்த்து போக வேண்டியது நம்மளோட கடமைங்க சார். நிறைய பேர் அவங்கவுங்க போக்குக்கு அவங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது உண்மையா இல்லையா அப்படின்றது அவங்களோட சர்டிபிகேட் கேட்கறதுக்கான ரைட்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. அது கேட்டீங்கன்னா தெரிஞ்சிருவாங்க எல்லாருக்குமே. கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்க சொல்ற ஹாஸ்பிட்டல்ல முதல்ல இந்த பேக்கேஜ் சொல்லி அமௌண்ட் வாங்குற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா டாக்டர் இருக்க மாட்டாங்க, அதுவும் டெர்மடாலஜிஸ்ட் இருக்க மாட்டாங்க. இல்லாத போது இந்த மாதிரி பேக்கேஜ் போட்டு முன்பணம் வாங்கி வரலன்னா திரும்ப ரிட்டர்ன் பண்ணாமன்றது அவங்க தான் இருக்கும். டாக்டரோட முதன்மையானது நோயை சரி பண்றது. அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை வேணும்னு கேட்டாங்கன்னா பேக்கேஜ் போடணும்னு சொல்லுவாங்க, போடலன்னா பெருசாக போஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்ட மாதிரி பேக்கேஜ் வந்த உடனே ஏமாத்தி உள்ள சொல்றது வந்து தோல்நோய் மருத்துவர் இல்லாமல் நடக்கக்கூடிய போடு நடக்கக்கூடிய கிளினிக்கல்ல தான் நடக்கும். இந்த மாதிரி கிளினிக்கல் நடந்தாலும் நீங்க ரீஃபண்ட் தேவைன்னு கேட்டா கொடுக்காம இருக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்காம இருந்தாலும் அது தவறுதான். அது யாரு பண்ணாலும் தப்பு தான். அது இவங்க பண்ணாலும் சரி, இல்லாத பண்ணாலும் சரி, தப்பு நடந்தா அதை கேட்க வேண்டிய உரிமை மக்களுக்கு இருக்குது. மக்கள் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஸ்னா அவங்களோட கிளினிக்ல அந்த போர்டுல ஒரு கியூஆர் கோடு இருக்கும். அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இல்ல நம்பரை ஸ்கேன் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுல ஸ்பெசிபிக்கா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா ஈஸியா அவங்களோட குவாலிபிகேஷன் காட்டிடும். MBBS போட்டுதான் அது வரும் MBBS டாக்டர். அதுக்கு மேல தோல் ஸ்கின் ஏதாவது டிகிரி படிச்சிருந்தா தான் ஸ்கின் டாக்டர். ஹார்ட்டுக்கு ஏதாவது படிச்சிருந்தா பிளாஸ்டிக் ஹார்ட் டாக்டர். அதே மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு படிச்சிருந்தாங்கன்னா அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி டாக்டர். ஒண்ணுக்கு தனியா தெளிவா தமிழ்நாட்டுல ஓப்பனா யாரு வேணாலும் எடுத்து பார்க்கலாம் சார் ஒருத்தவங்களோட குவாலிபிகேஷன் என்ன அப்படின்றத. அப்படி டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் பேட்ல நம்பரே இல்ல, ரெஜிஸ்டர் நம்பரே இல்லைன்னா அவங்க போய் டாக்டர் சார் நீங்க தெரிஞ்சுக்கலாம் சார். நீங்க தாராளமா கேட்கலாம். ஏன்னா இங்க சிங் நிறைய பேர் வெளியிருந்து வந்து படிச்சிருக்கதா என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. என்னோட ஒரு கிளையண்ட் பேஷண்ட் சொன்னது வந்து 6 செஷன் ஆஃப் PRP, அதாவது நம்ம இன்ஜெக்ஷன் போடுவோம், நம்ம பிளட் எடுத்து 60,000 ரூபாய்க்கு ஆரம்பிச்சு
அதுக்கப்புறம் குறைச்சு 40,000 32,000 வரைக்கும் வந்து நீங்க இன்னும் 32,000 ஓகே சொன்னீங்கன்னா நான் இன்னொரு உங்களுக்கு 2 எக்ஸ்ட்ரா நான் ஃப்ரீயா போட்டு தரேன்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிறவங்க உங்களை கன்வின்ஸ் பண்ணி ஏமாத்தான் பாக்குறாங்களே ஒழிய உண்மையா படிச்சிருக்காங்களா இல்லையா நீங்க தாராளமா கேட்டாலே தெரிஞ்சுக்கலாம். My question is careers. Yes, sir. நீங்க ரெகுலரைசேஷன்ல இருக்கீங்க. பேங்க்ல வந்து ரெகுலர் பண்ணுங்க. No, sir. No. ஒரு சத்தமா No, big no. Yeah, because we don't know the ingredient. We don't know the real ingredient. அரசு வந்து பேங்க்ல வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைனா மென்ஷன் பண்ணிருந்தா ரொம்ப பாராட்டு விஷயம். Sir, அது வந்து ஏற்கனவே தடை பண்ணியாச்சு. அதனால பேரண்ட் ப்ரோ ஏதோ வேற ஒரு பேர்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அதை கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும் சார். இல்ல சார், இல்ல இப்ப சார் ஆக்சுவலா அந்த ஃபேர் அண்ட் லவ்லி சார் எங்க இதுல வந்து ஆக்சுவலா ஆன்டி குவாக்கரி அசோசியேஷன் மாதிரி இந்த மாதிரி வரைமுறையற்ற மருந்துகளை ஸ்டீராய்டு கழிவுகளை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அகில இந்திய அளவுல எங்க மருத்துவ சங்கம் வந்து போராடிட்டு இருக்கு. அதற்கு இந்த ஃபேன் லெவலி விளம்பரத்திற்கு வந்து அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவங்க இட்டாசா அப்படின்பாங்க. அதனாலதான் அவங்க வந்து அந்த பேரை மாத்தி ஃபேர் அண்ட் க்ளோ அப்படின்ற ஒரு இதுல வந்து பட் அது பெருசா விளம்பரப்படுத்தாங்க. வாய்ப்பு இப்ப போக ஆரம்பிச்சு நீங்க அந்த மென்ஷன் பண்ணி அதை இல்ல இதுக்கப்புறம் எங்க அசோசியேஷன்ல பேசிட்டு அதுக்குள்ளே தகுந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் சார். ஏன்னா இது வந்து இப்ப சிஏ வந்து கவர்மெண்ட் அப்ரிஷியேட் பண்றதுக்காக பண்ணது பிளஸ் பப்ளிக் அவேர்னஸ் இந்த பிரச்சனை. ஆமா சார். அதை பேன் பண்ண சொல்றீங்க. இந்த பேரல் சர்வசாதாரணமா மதிக்கிறது இருக்குது. இது குற்றத்துக்கு ஒரு செயலை தான் நம்ம டாக்டர் இல்ல சார், இல்ல இது மாதிரி அதாவது ஆக்சுவலி ஓடிசி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சார், ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட். அது மாதிரி வந்து மக்கள் வந்து போய் இப்ப தலைவலி மாத்திரம்னா ஒரு செட்டு மாத்திரை வாங்குவாங்க. ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தா ஒரு 10 ரூபாய்க்கு அந்த இது முடிச்சிருவான். அதே பர்சன் வந்து ஒரு டாக்டர் போய் பார்க்கணும்னா அவனுக்கு குறைஞ்சது ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் செலவாகுது. இதற்காக அவன் என்ன பண்றான், மெடிக்கல் ஷாப்லேயே போய் வாங்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி தடை செய்யப்பட்ட மருந்துகள் இருக்குது, ஷெட்யூல்டு ட்ரக்ஸ் அப்படின்னு தனியா இருக்குது. அதை வந்து என்னன்னா இவங்க வந்து மெடிக்கல் ஷாப்ல கெமிஸ்ட் வந்து என்ன செய்யணும், அவங்க அசோசியேஷன் அதை தடை பண்ணணும். ஏன்னா இப்ப ஃபாரின்ல தான் போயிட்டு சார் நீங்க யூஎஸ்ல யூகே எல்லாம் போய் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்க வயிறு வலி தலைவலி எது இருந்தாலும் சரி குறைஞ்சபட்சம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு ஒரு 3 to 6 months டிலே ஆகும். அவங்க ஃபேமிலி டாக்டர் பார்க்கணும், அப்புறம் அவங்க ரெஃபர் பண்ணாதான் அந்த ஃபைல் வந்து இன்னொருத்தர் ஸ்பெஷாலிட்டி பார்க்கணும் அப்படின்ற ஒரு இருக்கு. ஆனா இந்தியாவில் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. யாரு வேணாலும் இது வைத்தியர் ஆகலாம். சார் நீங்க பேசுறேன் சார். சார் இப்போ ஆக்சுவலா நீங்க ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போவீங்க சார், எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் ஸ்கின்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க போறீங்க அப்படின்னா எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயின்மெண்ட் ஒரே ஆயின்மெண்டா தான் இருக்கும். அது 4 கலவையா இருக்கும், வேற வேற நேம்ல கொடுப்பாங்களா இருக்கும். புரியுதுங்களா? கண்டிப்பா நிறைய பேருக்கு அதனால என்னென்ன தொந்தரவு வந்துருன்னு சொல்றேன். தோல் அண்டு போயிருக்குது, ஸ்ட்ரெச் மார்க் அதாவது தழும்பு வந்திருக்குது, முகம் ஃபுல்லா ஒஞ்சு கொட்டி இருக்குது, படர்தாமரை வந்திருக்குது, படர்தாமரை கேட்காம போறதுக்கான அபாயம் இருந்திருக்குது. இது எல்லாமே உண்மையா நடந்தது. என்னோட இதுல சொன்னா எல்லாரோட இதுலயும் கண்டிப்பா நடந்திருக்கும். கல்யாணம் நின்று போயிருக்குது, முகம் தோல் உறிஞ்சு போனதுனால. இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது. நீங்க ஒரு ப்ராப்பரான டாக்டரை போய் பாத்தீங்க அப்படின்னா, நல்ல படிச்சவங்கள்ட்ட போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராப்பரான ஒரு இது கிடைக்கும். இது உண்மையிலேயே நாட்டில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். சரி, அந்த மருந்து போட்டு சார் லட்சம் தேவையில்லை சார், லட்சம் தேவையில்லை. 1000 அந்த இதுலயும் முடிச்சிடலாம். 3 மாசம் தொடர்ந்து வைத்தியம் பண்ணணும்.
கரெக்டா போயிடும். 4 வாரங்கள் அதுக்குள்ள. இப்ப என்னன்னா இந்த காம்பினேஷன் கிரீம்ஸ் போடுறப்போ அவங்களுக்கு என்னன்னா அடுத்த 5 நாள்ல அப்படியே உலகமே இதான மாதிரி இருக்கும். அரிப்பு இருக்காது, ஸ்கின் லீஷன் இருக்காது, என்ன மாயம் நடந்துச்சுன்னே தெரியாது. அப்ப என்ன பண்றான், உடனே திரும்ப திரும்ப ஒரு அவங்க விட்டுருவான், 5 நாள் போட்டு விட்டுருவான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு திரும்ப அடுத்தது ஆரம்பிக்கும். எங்கன்னா அந்த இடம் கிடையாது, அந்த இடம் இல்லாம முகத்திலேயோ தலையிலேயோ. இப்போ அந்த மாதிரி இந்த சின்ன பிறந்து ஒரு மாசம் 2 மாசம் ஆன குழந்தைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படர்தாமரை வியாதி வருது. என்னன்னா அது வந்து ஒட்டுவோர் ஒட்டி மாதிரி வர்றது, வந்து சுகாதார இது குறைபாடு இருக்கிறதுனால. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, துணியெல்லாம் இப்போ வாஷிங் மிஷின்ல போய் தனியா துவைக்கிற பழக்கெல்லாம் போயிருச்சு. வாஷிங் மிஷின் இதுல எல்லாத்தையும் மொத்தமா போட்டு வச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில வாஷ் பண்ணாம இன்னொரு பொண்ணா ஈர துணியை நிறைய பேர் போட்டு போறாங்க ஹாஸ்டல்ல. அது அப்படியே துவைச்சு அது காயுதோ இல்லையோ தூக்கி ஒன்று போட்டு போறாங்க. இப்போ எல்லாம் ட்ரெஸ் வந்து அந்த எலாஸ்டிக் அந்த வேஸ்ட் பேண்ட் இருக்கும், பெருசா வந்து கம்பெனி விளம்பரத்தை ஒரு 2-3 இன்ச்சு சைஸுக்கு வந்து விளம்பரம் பண்ணி போடுறாங்க. அந்த மாதிரி போடுற உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி படம் தான் பாருங்க. அவங்களுக்கு என்ன அயன்மெண்ட் கொடுத்தாலும் சரி, திரும்பவும் அந்த பழக்கத்தை அவங்க மாத்திரன்னா திரும்ப 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 வந்துட்டு இருக்கும். இன்னும் என்ன சொல்ல போனா உள்ள வந்து விதை பதிக்கிற மாதிரி மேல படுற தாமரை அப்படின்றது அப்புறம் அந்த ஆழத்துல உள்ள தோல் அடியில போயிடுச்சுன்னா அது போகிறதுக்கு கிட்டத்தட்ட 6-7 மாசம். கரெக்டா ஒரு 3 வாரம் 4 வாரத்துக்குள்ள போக வேண்டிய ஒரு சாதாரண ஒரு வியாதி இது மாதிரி பிளஸ் காத்தோட்டமா இருக்கும், வென்டிலேஷன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறப்ப எந்த குழந்தையும் ஜெட்டி போட்டு பிறக்கல, எந்த குழந்தையும் சட்டை போட்டு பிறக்கிறது இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்ப காலையில ஆரம்பிச்சானா எப்ப போய் படுக்கிறானோ அது வரைக்கும் அதே டைட் ட்ரெஸ், அதே பேண்ட், காத்தோட்டமே கிடையாது. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த நைலான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து எலாஸ்டிக் சிந்தட்டிக் ட்ரெஸ் மெட்டீரியல் வருது, பியூர் காட்டன் யாரும் யூஸ் பண்றது இல்லை. பெண்கள் வந்து மகளிர் பாத்தீங்கன்னா லெகின்ஸ் யூஸ் பண்றாங்க, ரொம்ப டைட்டா போட்டு காத்து உள்ள போனா முக்காவாசி பிரச்சனை குறைஞ்சிரும். சார் அரசாங்க மருத்துவமனையில அதற்கு வந்து இலவசமா அரசாங்கத்துல வந்து குளோரோபின்போசல் அப்படின்றது ஒரு ஆன்டிஃபங்கல் கிரீம், விக்சில்ட் ஆயின்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அதுக்குள்ள மாத்திரைகள் இருக்கு, புளூகோனசோல், ரைசோஃபுல்வின், ஒரு சில மாத்திரைகள்லாம் இருக்குது இலவசமா தான். இதே ஒரு பிரைவேட் செக்டர்ல போட்டுனா பிஞ்சு போனா 2000-3000 அது மாதிரி ஆகும். ஆனா ப்ராப்பரா எடுக்கணும். அதிகமா வாங்குறாங்க, தப்பாவும் பாக்குறாங்க, ரெண்டுமே இருக்கு. அதிகமா வாங்குறாங்க, அவர் சார் சொன்ன மாதிரி கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க அவங்க. நிறைய சார் டாண்ட்ரஃப்க்கு ஒரு கம்பெனி, நீங்க சொல்ற கமர்ஷியல் கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க, நான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதாவது ஒரு ப்ரொசீஜர் செயல்முறை பண்ணி நான் சரி பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஷாம்பு போட்டாலே சரியா போயிடும். நீங்க ஒரு விஷயத்துக்கு போயிருப்பீங்க, 200-300 சரியா வேண்டிய ஒரு ஷாம்பு போட்டு சரியாக வேண்டியதை 4000 போட்டு சரி பண்ணிட்டு சரியாகாம வந்தவங்க இருக்கிறாங்க. உங்களை கன்வர்ஷன் ரேஷியோல நிறைய இருப்பாங்க. ஆமா சார், நம்ம வந்து இப்போ எங்க அசோசியேஷன் மூலமா இன்னைக்கு வெளியிடுறோம் ஒரு QR கோடு, ஒரு சைன் போர்டு திட்டம் வந்து ஒன்று நாங்க வந்து கொண்டு வரதா இருக்கோம். எங்க பீரியட்ல வந்து ஒரு QR கோடு, அதை வந்து நாங்களே வந்து எப்படி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் அந்த மாதிரி அவங்க வந்து கொடுக்குறாங்களோ அது மாதிரி எல்லா மருத்துவர்களுக்கும், தோல் மருத்துவர்களுக்கும் அதை வந்து கொடுப்போம். எந்த பேஷண்ட் போனாலும் சரி, நீங்க அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா அவரோட டிகிரி, அவர் எங்க முடிச்சாரு, எங்க இது பண்றாரு, அவர் எந்த ஊர்ல பிராக்டிஸ் பண்றாரு. ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு டாக்டர் போர்டு பாக்குறீங்க. ஆமா சார், அது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் சார். அது என்ன கண்டிப்பா வந்துட்டாரு, நானும் பாக்குறேன். ஒரு 3 மாசத்துக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் வந்துதான் இருக்கு. ஆனா அது என்ன நல்லதா கெட்டதா மருந்து ஆராய்ச்சி பார்க்கறதுக்கான ஆட்கள் இருக்காங்களா, இல்ல அது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு அதை நீங்க ஏதாவது பார்த்து சரியானதா இல்லையா சொல்லி இதெல்லாம் தெரியும். ஏன்னா நீங்க வந்து அந்த சிகிச்சை ஆன்லைன்ல வரவங்க, அந்த சமூக பருவத்தில் வரவங்க பத்தி பேசிக்கிறீங்க. ஆனா அந்த பொருளா வந்து அதெல்லாம் போட்டு யூஸ் பண்றவங்க கரெக்டா இன்ஜூர் ஆகி நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போகணும் தெரிஞ்சிருக்காது. ஆனா அதுலயே சில கண்டிஷன் போட்டுருக்கு, அப்ளை கண்டிஷன் எல்லாம் போட்டுருக்கு, அப்படி இருந்தும் யூஸ் பண்றாங்க. அதை பத்தி எல்லாம் ஏன் நீங்க எல்லாம் அதை பத்தி நீங்க சொல்றதே சார், அதை பத்தி நான் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். முதல்ல ஆன்லைன்ல ஒரு மருந்தை போடுங்கன்னு யாருமே சொல்லக்கூடாது.
இன்ஃபுளுசரா இருந்தாலும் சரி, டாக்டரா இருந்தாலும் யாராச்சும் நெஞ்சு வலி டாக்டருக்கு நெஞ்சு வலிக்கு இந்த மாத்திரை போடுங்க சொல்றாங்க? சொல்லவே கூடாது. எந்த மருந்துமே எந்த டாக்டருமே சொல்லவே கூடாது. இந்த மருந்தை போடுங்க, இதுக்கு சரியா போட்டு சொல்லவே கூடாது. ஏன்னா ஒரு ஆளை பார்க்காம வைத்தியம் பார்க்கக்கூடாது. நீங்க ஏதாவது ஒன்று இருக்கும், நீங்க நினைச்சிட்டு அதான் மருந்து நினைச்சு சாப்பிட பிரச்சனை, ஏன்னா யாருக்கு பொறுப்பேற்கிறது? யாருக்கு தேவையில்லாத வேலை? இது செய்யவே கூடாது. இது செய்யறதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கான ஸ்டெப் எடுத்துட்டு தான் இருக்கிறோம். இது ஒரு ஸ்டெப் நடந்திருக்குது, அதுக்காக நம்ம சொல்லியிருக்கோம். நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. மாதிரி வர பொருட்கள் எல்லாத்தையும் சீரமைச்சு அது கரெக்டா வருதான்னு பார்த்து CDSCO ஒன்று இருக்குது. CDSCO அப்ரூவல் வாங்கி தான் வரணும். அது அப்ரூவல் வாங்கி வந்த பொருளை மட்டும் தான் டாக்டர்கள் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாத பொருட்களை இது மாதிரி விளம்பரம் பண்ணி வைக்கிறவங்க டாக்டர் எடுத்துட்டு அவங்க 4 நாள் கடையை மட்டும் அண்டது போயிடுவாங்க. ஏன்னா இன்ஃபுளுன்ஸ் அவன் வாரத்துக்கு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ரிசல்ட் சொல்றான். ஸ்கின்ல ஒரு ரிசல்ட் தெரியறதுக்கு மினிமம் 6 வாரம். ஆனா வாரம் 2 நாள் கழிச்சு இது போட்ட வெள்ளையானா 3 நாள் கழிச்சு வேற ஒண்ணு போட்ட வெள்ளையானா எப்படி 3 நாளுக்கு ஒரு ப்ராடக்ட் எவாலுவேட் பண்ணாங்கன்னு தெரியாது. அது ஒரு ப்ராடக்ட போட்டா அது வேலை செய்யறதுக்கு மினிமம் 6 வாரம் ஆகும். இந்த ப்ராடக்ட்ல அவன் சொல்ற இன்கிரியன்ட் உள்ள இருக்க டெஸ்ட் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல CDSCO இருக்குது. அந்த CDSCO லைசன்ஸ் வாங்கி தான் ப்ராடக்ட் உள்ள வரணும். அதை மீறி இவங்க கொண்டு வராங்களா இல்லையான்றது தெரியல. ஆனா லைசன்ஸ் வாங்கின ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்கும்போது 2 கேட்டகரியில கொடுப்பாங்க. காஸ்மெட்டிக் லைசன்ஸ், மெடிக்கல் லைசன்ஸ். காஸ்மெட்டிக்ஸ்னா நீங்க 18% GST யார் வேணா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வரும், வராது, அதை பத்தி கவலை கிடையாது, பிரச்சனை கிடையாது. மெடிக்கல் லைசன்ஸ்னா அது மருந்துக்கு மருத்துவர் மட்டும்தான் எழுதணும்னு சட்டம் இருக்குது. ஆனா நம்ம ஊர்ல உங்களுக்கு தெரியும், மருத்துவர் ஒரு வாட்டி எழுதுனா அது வழக்கத்துல சொல்லிட்டு போயிட்டு வாங்குறவங்க இருக்கதான் செய்யறாங்க இல்லையா? மருந்து பொருட்களையும் ஆன்லைன்ல இருக்குன்னு சொல்றாங்க. அதைத்தான் நாங்க சொல்ல செய்யக்கூடாதுன்னு. ஷாம்பு நல்லா இருக்குன்னு சொல்றது வேற, பருவம் இருக்குதா இந்த மாத்திரையை போடுன்னு சொல்றது வேற இல்லையா? அதைத்தான் நாங்க பேசுறோம். சார் அப்ப அவன் வந்து பல 1000 லட்சம் கோடி இப்ப வரைக்கும் அந்த மாதிரி முன்னோருக்கு எதிர்ப்பு சட்ட ரீதியாக தெரிவிக்க முயற்சி பண்ணி அதுக்கான திருப்பி எடுத்துதான் இருக்குது. பிரஸ் மீட் இப்பதான் வச்சு வச்சிருக்கு. இன்னும் நிறைய செஞ்சிருக்கு. பிரஸ் மீட் வச்சு இப்பதான் தெரிய வைக்கணும். நீங்க தெரியலாம் சொல்றது என்னோட தவறு தான். உங்களுக்கு தெரிவிச்சிருக்கணும். நீங்க அதை உலகத்துக்கு கொண்டு போய் பெரிய உலகத்துல எடுத்து போய் எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்கலாம். செய்யணும். எல்லா மீட்டிங்கும் வளரணும்னு சொல்லி சொன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க நான் அதெல்லாம் செய்யல சார். அமேசான் கார்டுலாம் இல்ல. நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். அதே மாதிரி தமிழ்நாடு பிளாஸ்டிக் சர்ஜரி அசோசியேஷன் ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அசோசியேஷன்லயும் நீங்க போனீங்கன்னா எங்கெங்க உங்க பக்கத்துல இருக்க பிளாஸ்டிக் சர்ஜரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரைன்னு போட்டு அந்த ஒரு காரை போட்டீங்கன்னா அங்க இருக்க பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் நேம்ஸ் வரும். அதை நீங்க லொக்கேட் பண்ணிக்கலாம். அறியாமை அது ரொம்ப முக்கியமா இருக்குது. அந்த 2017 ஒரு கிளினிக்கல் அது வரைக்கும் நமக்கு இந்த கிளினிக்கல் பத்தினா நமக்கு அந்த விழிப்புணர்வு தெரியல. நீங்க சார் சொன்ன மாதிரி நல்ல அருமையான ஒரு விஷயத்த சொன்னாரு. அங்க போனோடனே ஒரு பேக்கேஜ், அவன் என்ன ஏதுன்னு கேட்கவே ஸ்ட்ரெயிட்டா செஷன் போயிட்டு அது ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சமா இருக்கு. இதை மையமா வச்சு 2022 வெளியான இந்த NMC கைட்லைன்ஸ் இதுதான் வந்து ஒரு மூல காரணம், ஒரு காரணியா கருப்பொருளா இருக்கு. இதுல மையமா வச்சு என்னுடைய தேடுதல் என்பது மக்களிடையே எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும். இதுல ஒரு என்னுடைய முயற்சியை நம்முடைய தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பல நிலைகள்ல நேரடியாகவும் தபால் மூலமாகவும் இந்த புகார்களும் RTI மூலமாக நம்ம விவரங்கள் சேகரித்து அந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பரிந்துரைத்து அந்த வழிமுறையை நம்முடைய தமிழ்நாட்டுல கண்டிப்பா இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் தமிழக அரசு மிகவும் விரைவாகவும் கண்ணியத்துடனும் மக்களுடைய பாதுகாப்பை மையமாக கொண்டு அழகியல் தொடர்பான விஷயத்துல ஒரு தெளிவான விரிவுரையும் மற்றும் அரசாணை வெளியிட்டு மக்களுடைய உயிருக்கும் மருத்துவ தொழில் செய்யும் இந்த நிபுணர்களுக்கும் ஒரு உரிய பாதுகாப்பையும் வழங்கியிருக்கின்ற அரசாணை மூலமாக இந்த நம்முடைய IADVL தமிழ்நாட்டு கிளை சார்பாக அரசுக்கும் ஊடகத்துறை சார்ந்த அன்பர்கள் உங்களுக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய அரசு எவ்வாறாக டிஜிட்டல் அரெஸ்டுக்காக விளம்பரப்படுத்தி மக்களுக்கு அறியாமையிலிருந்து ஒரு விழிப்புணர்வை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார்களோ அவ்வாறாக இந்த மருத்துவம் சார்ந்த அழகியல் சார்ந்த விஷயத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமையும் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்கணும் எங்களுடைய கோரிக்கையாக இந்த நேரத்தில் முக்கியமான தகவல்